ஹலோ கைஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். இன்றைக்கி நைட் டின்னருக்கு நான் என்ன யோசித்தேன்னா, இன்றைக்கி எங்கள் அம்மா அப்பாவுக்கு ஃபேவரட்டான ஏதாவது ஐட்டம் செஞ்சு தரலான்னு சொல்லி யோசித்தேன். ஸோ அவங்ககிட்டயே போய் கேட்போம், இன்றைக்கி நைட் அவங்களுக்கு டின்னருக்கு என்ன வேணும்னு சொல்லி அவங்க என்ன கேட்குறாங்களோ அதை நம்ம இன்றைக்கி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். வாங்க போய் கேட்கலாம். மா, என்ன பண்ணிகிட்ருக்கிய? ஏன்னா சவுண்டாக பேசுமா, இது கேட்காது. பண்ணிட்டுருக்கு சாமி, என்னன்னு சொல்லுமா? இன்னைக்கு நைட்டு என்ன டின்னர் வேணும்? இன்னைக்கு நைட்டு என்ன செய்யலான் இருக்க நீ? தோசாவில் ஏதாச்சும் வெரைட்டி கேளுங்க. தோசால வெரைட்டி? எனக்கு என்ன தோசை கேட்கலாம்? மசாலா தோசை கேட்கலாமா, இல்லை வெங்காயம் ரோஸ்ட் மாதிரி கேட்கலாமா? வெங்காய ரோஸ்ட். நெய் தோசைன்னா நெய் அள்ளி ஊத்திடக்கூடாது. தோசையை நல்லா முருகல ரோஸ்ட் ஆக்கி லைட்டா நெய் ஊத்தினா போதும். ஆனியன் ரோஸ்ட். ஆமாம், கீ ஊற்றி நெய் 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 நெய். ஓகே, ஆனியன் ரோஸ்ட் வித் கீ. ஆமாம், ஓகே சரி. அப்போ உனக்கு ஒரு ஆனியன் ரோஸ்ட் வித் கீ. அப்பாவுக்கு? டாடி தான் கேட்கணும். டாடி எங்கே வெளியே பண்ணிட்டு இருக்காங்க. சரி, அப்போ நீ கால் பண்ணி கேட்டு சொல்லு. சரி, ஓகே. பாப்பா இன்னைக்கு தோசை வெரைட்டி செய்கிறாப்பியாம்மா. உங்களுக்கு என்ன தோசை வேணும்? ஆமாம், மசால் தோசையா ரோஸ்டா? சரி, தோசை ரோஸ்ட் எல்லாம் ஒன்று தான். சரி, மசால் தோசையோ ரோஸ்டா உங்கள் அப்பாவுக்கு? சரி, ஓகே சரி. அப்போ நான் உங்களோட ஃபேவரட் டிஷ்ஷோட வரேன். சரி. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்னோடய அம்மா அப்பா 2 பேரும், ஒருத்தவங்க மசால் ரோஸ்ட்டு, இன்னொருத்தவங்க ஆனியன் ரோஸ்ட்டு வித் கீ அந்த கேட்டிருக்காங்க. அதை நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம், அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ண போகிறோம். ஸோ வாங்க போகலாம். இப்போ என்ன போடுறீங்க? இப்போ மசால் ரோஸ்ட்டுக்கு உருளைக்கிழங்கு வேக வைக்க போகிறோம். எத்தனை உருளைக்கிழங்கு போட்டிருக்கு? 4 உருளைக்கிழங்கு சின்ன சைஸ் போட்டிருக்கேன். ஏன்னா நாங்கள் சாப்பிட மாட்டேன், அதனால் கம்மியாக தான் போட்டிருக்கேன். ஸோ தேவையான தண்ணி ஊற்றி விட்டுக்கலாம். அதுலேயே கொஞ்சம் உப்பு போட்டுருங்கண்ணா. கல்லுப்பு போட்டுடலாம். அது கொஞ்சம் கல்லுப்பு சால்ட்டு போட்டுக்கிறேன். ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் தாளிக்கிறதுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ் பண்ணலாம். ஓகே, கட் பண்ணிட்டீங்களா? பாரு, என்னது இது? வேண்டாம். ஆமாம், புழுதா உள்ள இந்த வெயில் மழை காலம் இல்லை, அது வேண்டாம். வெளியே வச்சிரு, அது நல்ல தக்காளி இதாயிரும். அது மழை காலத்தில் அப்படி தான் உள்ளேயே இருக்கும், பார்த்து தான் கட் பண்ணணும். இதே ஹோட்டல்ஸில் போடுறாங்கன்னா அவங்க அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க, அதெல்லாம் பார்க்க முடியாது. எத்தனையோ பார்த்துட்டு இருக்க முடியும், அதுக்கு தான் வீட்லேயே செய்யணுங்க. எல்லா இதுலேயும் அப்படி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது, அது அவங்களையும் மீறி அது ஒன்றும் பண்ண முடியாது. அதனால தான் இன்றைக்கி ஒரு நாள் சாப்பிட பிரச்சனை இல்லை. அதுக்கு மேலே பார்த்தா சொத்தை இல்லாத மாதிரி இருக்கும். நல்லா இருக்கு. ஆமாம், உள்ளேயே அது இதாக இருக்கும், நம்மளுக்கு தெரியாது. அது அந்த பூவாக இருக்கும்போது அது உள்ளே அந்த பூச்சி உள்ளே போனால் அது இதாக இருக்கும். எல்லாம் கட் பண்ணிக்கோங்க. ஸோ தக்காளி சட்னிக்கு தேவையான ஐட்டம்ஸ் ஆல்மோஸ்ட் ரெடி. இப்போ தாளிக்க போகிறோம். ஸோ தக்காளி சட்னி தாளிக்கிறதுக்கு ஏமா
6 மிளகா எடுத்துருக்கேன். தக்காளி சட்னிக்கா? இது 5 போட்டுக்கிறேன். மிளகாத்தூள் போட மாட்டீங்களா அப்போ? கொஞ்சம் போடுவேன். அப்புறம் அது 5 மிளகாய் இன்னும் காரம் சரியான காரமாக இருக்கணும். சரி 3 போட்டேன். ஒரு 5th ஒன் சின்னது தான். கொஞ்சம் தூள் போடுறீங்கல்ல. 5th ஒன் சின்னது தானே, சின்ன பீஸ் தான் போடுறேன். போது காரமெல்லாம் கம்மியாக சேர்த்திக்கணும். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டு உருளைக்கிழங்கு மசாலாக்கு ரெடி பண்ணிடுவோம். டக்குன்னு 2 டைம்ஸ் சில் வாட்டரில் வாஷ் பண்ணிட்டோன்னா சீக்கிரம். இன்னைக்கு எப்படியா எங்களுக்கு ஹோட்டல் தோசை இல்லை ரோஸ்டோ ஏதோ ஒன்று எங்களுக்கு எப்படியே அது நல்லா வருமா இல்லை பெஞ்சு போய் வருமா தெரியாது. நீ எது செஞ்சாலும் நல்லா தான் இருக்கும். வர்ற அதான் லவ்வோட செய்யணும். எது செஞ்சாலும் எந்த வேலையை செஞ்சாலும். ஆமாம், ஆனால் பிடிச்ச வேலையை தான் லவ்வோட செய்ய முடியும். பிடிக்காத வேலையை எப்படி செய்ய முடியும்? ஸோ வந்து மசாலா ரெடி பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இதை வந்து தாளிச்சு விட்டுடலாம். கழுவி உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாம் போடுவீங்களா? கருவேப்பிலை எல்லாம் போடுவேன். நீரோடு கடலை போடலாம்ல. போதும் நிறைய ஆயிடுச்சுன்னா நல்லா இருக்கு. உளுந்து பருப்பு உளுந்தம்பருப்புல இல்லை. ஏன்? இது வந்து மசாலுக்கு. ஏன் உளுந்து பருப்பு போடணும்? அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. பெருசு பெருசா சரி பரவாயில்ல. இது எடுத்து ஒரு கப்ல வச்சுட்டு அப்போ நான் நினைச்சேன் அதுக்கு நான் அதுக்குதான் கேட்டேன். சரி பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த பிளேட் இருக்கிறத இதுல வச்சுட்டு அதுல வணக்கி எடுத்து அந்த பிளேட்ல வச்சிருங்க, சரியா போகும். இந்த இதுல வச்சு இந்த பிளேட்ல வச்சிரு. பார்த்து பரவாயில்ல. நான் அதுக்கு தான் கேட்டேன். நிறைய வெங்காயம் இருக்கு. சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை. வணக்கி வச்சிருங்க. அப்புறம் வணக்கணும்ல. தக்காளி போறப்ப வணக்கம். தக்காளி சட்னிக்கு கடலை பருப்பான் நல்ல வேலை நிறைய போடல. சரி பரவாயில்ல. அது எண்ணெய் மட்டும் சொதப்பல்ல வச்சு சின்ன பரவாயில்ல, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை. இதெல்லாம் நடக்க அவ்வளோதான். டக்குன்னு அந்த ஐடியா பண்ணிக்கணும். அவ்வளோதான். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கணும். நான் ஆல்ரெடி எண்ணெய் இருக்குல்ல. அது உனக்கு மைண்ட் ஏன் இன்னைக்கு இதாச்சுன்னா சளி வேறு இருக்கிறதுனால அப்படி இப்போ
இப்போ வந்து இது வந்து போட்டுரு உளுந்து பருப்பு போச்சு. வேண்டாம். நாளை என்னம்மா உளுந்து பருப்பு போட மாட்டேங்கிறீங்க? வேண்டாம். இந்த உளுந்து நெக்ஸ்ட் பருப்பு வந்து உளுந்து பருப்பு இருந்தால் தான் நல்லது. அதெல்லாம் எவ்வளோ சத்து இருக்கு தெரியுமா? ஏன் உளுந்து பருப்பு போட மாட்டேங்கிறீங்க? எப்போ பாரு ஒன்றா பெருங்காயத்தூள் போட மாட்டேங்கிறீங்க, உளுந்து பருப்பு போட மாட்டேங்கிறீங்க. இது மசால் தோசை நான் கேட்கல இல்லை. சரி உங்கள் அப்பா சரி பரவாயில்ல எப்படி பண்ணிட்டோம். உங்கள் அப்பா சொல்லிட்டு அப்புறம் நான் என்ன பண்ணிட்டோம்? நான் செஞ்சாதான மாட்டேன், நீ தான் செய்ய. அதனால நீயாச்சும் உங்கள் அப்பா பெருங்காயத்தூள் கொஞ்சம் வெள்ளை பூண்டு போட்டேன் பெருங்காயத்தூள் போடணும். லைட்டாக ஒரு மேலே நல்லா வயசான கேஸ் அது இதுலேயே பெருங்காயத்தூள் கொஞ்சம் இது சிம் பண்ணானா கேஸ் சரி போட்டுடலாம். உப்பு போட்டுக்கலாம். உப்பு போடுறேன் செகண்ட் இல்லை போட்டு அப்படியே கரைஞ்சிடும். வந்து மசிச்சுட்டு இதையும் கொஞ்சம் கூட பெருங்காயத்தூள் போட்டு ரொம்ப சூடு பிடிச்சுன்னா அந்த பருப்பில் எடுத்து வச்சுக்கணும். அவ்வளோதான். பெருங்காயத்தூள் கொஞ்சம் நல்லா மறைச்சி விட்டு கரண்டி திருப்பி அப்படியே கலப்பினீங்கன்னு தெரியாது. அந்த கரண்டி எடுத்துருக்கணும். ஆமாம், அந்த இடத்துல கொஞ்சம் அடியில் நல்லா பிடிச்சிருச்சு. அப்பா நம்ம ஃபேன் வேற மாட்டாம. அடுத்து சட்னி தாளிக்கிறீங்களா? ஆமாம். அப்படியே அது காட்டுக்கு ஒரே வட்டம் ஓடிட்டேன் நான். என்ன எப்ப பாரு உங்க பொண்ணு தான் சமைக்குது, உங்க அம்மா சமைக்காதான்னு நினைப்பாங்க அவங்க. அப்படிலாம் நினைக்க மாட்டாங்க. எங்க பொண்ணு விரும்பி சமைச்சிட்டு இருக்கா. எனக்கு சமைக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். ஆமா, விரும்பி சமைக்கிறவங்க விட்டோம். அதில் ஆல்ரெடி எண்ணெய் இருக்குல்ல, ஆனால் நிறைய வேண்டியதில்லை. ஓகே, கொஞ்சம் தண்ணி இருக்கும் போல. என்ன தண்ணி இருந்தால் பட்டன்னு வெளியே வந்து கொஞ்சம் கடுகு, அடுத்தது சீரகம், கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் சோம்பு. கரண்டி எடுக்க மாட்டோம். கருவேப்பிலை அது போட்டியா? போகலையா? அது போட்டேன். சரி சரி. எல்லாரும் இப்போ ஆஃப் பண்ணிட்டேன். கரண்டி இருக்க போனால காலரியாச்சு. என்ன ஸ்பீட்? நெக்ஸ்ட் வந்து கருவேப்பிலை, நல்லா கொஞ்சம் வதங்கட்டும்.
கொஞ்சம் மஞ்சள் தூள், மிளகாத்தூள். பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்ட வேண்டியது இல்லை. லாஸ்ட்ல கொதிக்கிறப்போ போட்டுக்கலாம். சரி வாங்கினா தக்காளி போட்டு ஒரு வணக்கிட்டு தான் கொஞ்சம் தண்ணி வேணும். எண்ணெயிலேயே வணக்கி விட்டுருவோம் நல்லா. அப்பெல்லாம் இப்பதான் அந்த சீரகம் சோம்போட ஃப்ளேவர் வந்து வேற மாதிரி. அப்பெல்லாம் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? முதல்லலாம் வீட்லயே தக்காளி செடி இருக்குமா, ஓகே, என்ன பண்ணுவோம் அப்படியே தக்காளி அப்படியே நாட்டு தக்காளி தான் பறிச்சு கழுவி அப்படியே போட்டு வணக்கிடுவாங்க. அது சொப்பை இருந்தா மேல அந்த ஹோல்ஸ் இருந்தா எடுத்துருவாங்க. இல்லைன்னா அப்படியே போட்டு வணக்கி நல்லா எண்ணெயில போட்டு நல்லா டேஸ்ட் சூப்பரா இருக்கும். ஆமா, அது நம்ம வீட்லயே இது பண்றதா, மருந்தெல்லாம் இல்லாது. இந்த சட்டி எடுத்து வச்சிருமா, இது வந்து கடைஞ்சு சாப்பிடலாம். எல்லாம் மிக்ஸி ஜார்ல போட்டு ஒரு அடி அரைக்கணும். ஆனா அதை விட கடைஞ்சது டேஸ்ட் நல்லா இருக்கும். ஆனா கேமரா கஷ்டமா இருக்கு. கேமரா அது பத்தலையா? ஹைட் பத்தலையா? என்ன ஹைட் பத்தாத மாதிரி பத்தல, சட்டியில சமைக்கிறப்போ பத்தல. சரி, நெக்ஸ்ட் வந்து நீ உப்பு போட்டாச்சா? உப்பு போட்டானா தேவையான போட்ட வேண்டியதானே? அப்புறம் மருந்து இல்லைன்னா ஜாஸ்தி ஆயிரும். நல்லா வணக்கி விட்டா நல்லா சுண்டிடும். பெருங்காயத்தூள் போட்டு லாஸ்ட்ல கொதிக்கிற தண்ணி கொதிக்கிறப்போ போட்டு மறந்துட வேண்டாம். அதுக்கு வேற பெருங்காயத்தை பற்ற வைப்பாங்க. அதை பார்த்தா நான் பெருங்காயம் இருக்கேன். எந்த ஐட்டம் செஞ்சாலும் கேஸ் ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறதுக்கு அதையே சேர்த்தணும். வெள்ளைப்பூண்டு, இஞ்சி, பெருங்காயம் எல்லாம் அந்த இதில் சேர்த்துனாதான் கேஸ் ஃபார்ம் ஆகாது. நல்ல சூப்பரான ஸ்மெல் வருது. ஆவி ஓகே. கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி கொதிக்க விட்டுறலாமா? ஆவி பிடிக்குது ஃபோன் கேமராவில் பக்கத்தில் வந்து காட்டுறோம். கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாமா? ஓகே, கொஞ்சம் வாட்டர் தண்ணி ஊற்றிட்டு ஓகே. இனி வந்து அது கொஞ்சம் கொதிக்கட்டும் நல்லாவே. அதுக்கப்புறம் கடைஞ்சா முடிஞ்சது, தக்காளி சட்னி ரெடி. சரி, சட்னி ரெடியா? நம்ம லெட்டர்ஸ் கிச்சனு கேட்குற மாதிரியே கேட்குறேன். நீ கேட்ட பெருங்காயத்தூள் போட்டுட்டேன். ஓகே, தோசை ஊற்ற போறீங்களா? ஊற்றுங்க. எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டீங்க? எல்லாம் ரெடி. ஆனியன் வந்து அப்புறம் கொஞ்சம் ஆயில் போட்டு வதக்கி வச்சிருக்கேன். ஓகே. யாரோ இதுக்குள்ள கரண்டி வச்சுட்டாங்க, தோசை கரண்டி. நானே தான் பார்த்து சூடு வச்சுக்க வேண்டாம், பொறுமையாக பண்ணுங்க, அவசரம் இல்லை. ஃபர்ஸ்ட் எது ஊற்ற போறீங்க? ஃபர்ஸ்ட் தண்ணி தெளிக்க போறேன். வெங்காயத்தை வச்சுட்டீங்களா? ஏமா அந்த ஃபோக் ஸ்பூன் இருக்குல்ல, அது இது பண்ணிட்டானா ஈஸியாக இருக்கும். ஓகே,
இன்னும் பெருசு பெருசா இனி பெருசு இனி 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 ஓகே. கீ ஊத்துல. இல்லை இது மசாலா ரோஸ்ட் தானே? ஓ, நான் எனக்காக தான் நினச்சேன், நான் என்னோட இதுலேயே இருக்கிறேன். ஓகே ஓகே ஓகே, சரி. கொஞ்சம் சிம்மில் தானே வச்சுருக்கு, பொறுமையாக வேட்டும். ம். கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் வந்து போகணும். இப்போ கொஞ்சம் வெந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அந்த இது வச்சு இது பண்ணி எப்படி வைக்கலாம்? எப்படி வைக்கலாம்? ஓகே. ஓகே ஓகே. வாவ், செம்மையா இருக்கு. இருங்க 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 இருங்க, இங்கே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி விடுங்க, அப்போ தான் நல்லா வரும். அப்படியே ரோஸ்ட் மாதிரியே. வந்துருச்சு வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் இது வந்து நான் வெயிட் வெயிட் பண்ணிடுறேன். வெயிட் வெயிட், இங்கே 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 கொஞ்சம் கொஞ்சம் கல்லை நகர்த்தி விட்டுட்டா அப்படி இங்கே கொஞ்சம் வெந்துடும். கொஞ்சம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். இந்த பக்கம் மட்டும் அப்படியே கொஞ்சம் இதாகும். கொஞ்சம் வேகட்டும், கொஞ்சம் வேகட்டும். ஸோ பார்த்தியா, சூப்பராக முருகலா. சூப்பராக முருகலா மசாலா ரோஸ்ட் ரெடி பண்ணிட்டேன். கல்ல இருந்து வருமான்னு தெரியாது. வந்துடும் வந்துடும் வந்துடும். வந்துச்சு, இந்த எஜ்ஜுக்கு போனனால தான். கொஞ்சம் ஓகே. கடைசி நேரத்துல அப்படி 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 என்ன குடு, நான் எடுக்கிறேன். அப்படியே எடுத்தீங்க வச்சேன். ஓகேவா? அடுத்தது அது தொடச்சி அப்படியே எடுத்துட்டு கொஞ்சம் சிம் பண்ணிட்டு அதை க்ளீன் பண்ணிடு. இந்த கார்னருக்கு போகக்கூடாது. அது போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்து நான் கொஞ்சம் வெங்காயம் நல்லா இங்கே தேய்ச்சி விடணும். அது ஊற்றிட்டே இருந்தால் அந்த ஞாபகம் வரும்னு சொல்றேன். பார்த்து 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 சுங்கிற என்ன துரத்திட்டே இருக்க. நல்லா அந்த அந்த ஓரத்தில் நல்லா தேய்ச்சி விடணும். உப்பும் தேய்க்கலன்னா அப்புறம் அடுத்த தோசை ஊற்றிட்டு நான் போக மாட்டேன். அப்புறம் கொஞ்சம் எனக்கு ரோஸ்ட் குட்டியாக ஊற்ற போறியா? அப்புறம் கொஞ்சம் உள்ளே, இவ்வளோ எஜ்ஜுக்கு போகாம கொஞ்சம் உள்ளே கொஞ்சம் வாட்டர் வேணும். வாட்டர் இந்த குட்டி கப்பில் ஊற்றி வச்சுக்கலாம்ல. இந்த ஓரத்துலேயே அப்படியே அந்த கொஞ்சம் ஊற்றி வச்சுன்னா செய்ய 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 பழக்கமாயிடும். இதை நான் தேய்ச்சி தட்டுமா? நானே தேய்க்கிறேன். கல் சென்டராக இருக்கான்னு பார்த்துக்கணும், அப்போ தான் ஈவனாக வேகும். இப்போதான் சென்டர் பண்ணேன். திருப்பி ஒரு நட அந்த கண்டியில் திருப்பி ஒரு நட ரவுண்ட் பண்ணால் அது நல்லா லைட்டாக இருக்கும். வந்து கீ ரோஸ்ட் அவ்வளோ ஊற்றுமா? முக்கியமா தோசையை பரட்டி போட்டுறக்கூடாது, ஒன் சைடு தான் வேகணும். ஓகே. கீ கொலஸ்ட்ரால் கொலஸ்ட்ரால் கீ போதும் 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 போதும். ஓகே. நெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் வந்ததுக்கப்புறம் ஆனியன்ஸ் வச்சுக்கலாம்.
இப்போ வச்சா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிட்டு ஓகே. இன்னும் கொஞ்சம் போடு. இவ்வளோதான் நான் வெங்காயம் ரோஸ்ட்டு நிறைய இருக்கணும்ல. உங்கள் அப்பாவுக்கு மசாலா தோசைக்கு அவ்வளோ வச்சுருக்கேன். எனக்கு வெங்காயம் கீ ஊற்றுறனால கம்மியாக போட்டுட்டியோ? ஆமாம் ஆமாம். ஓகே ஓகே. காஸ்ட் கட் பண்ணிட்டேன். ஓ ஏமா இது கொஞ்சம் வேட்டும். அது செய்யதான் வரும். எடுத்துருவியா? ஓகே. ஆடையப்பா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சட்னி அண்ட் மசால் ரோஸ்ட்டு ரெடி. அப்பாவுக்கு கொண்டு போய் கொடுக்கலாம். என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். உங்கள் ஃபேவரட் மசால் ரோஸ்ட் அண்ட் தக்காளி சட்னி சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் ஓப்பன் பண்ணி காட்டுங்க. வெரி குட். எப்படி இருக்கு? நல்லா காரம், தக்காளியோட ஜூஸி, வெங்காயம் நல்லா இருக்கு. டேஸ்ட்டு கரெக்டாக இருக்குது. உப்பு காரம் புளிப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கும். ஏ என்ஜாய் யுவர் டின்னர். ஸோ நெக்ஸ்ட்டு அம்மாட்ட போய் கமெண்ட் கேட்போம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அம்மாவோட ஃபேவரட் ஆனியன் ரோஸ்ட், தக்காளி சட்னி ரெடி. என்னோட ஆனியன் ரோஸ்ட்டு எப்படி இருக்கு? இங்கே ஆனியன் நிறைய இருக்கா? ஏதோ இருக்கு. இது அப்படியே நானே பார்த்தேன். கம்மியாக போட்டிருக்கேன். கீ நிறையா ஊற்றினா? கீ நிறையா தான். நீ அதுக்கு மேலே நான் ஊற்ற போனேன். நீ இதை வந்து போதும்னு சொல்லிட்டேன். இரு, ஆனியன் வரல. அது ஒரு பக்கமாக போயிடுச்சு ஆனியன். நீ ரெண்டாவது ஓப்பன் பண்ணிடல. சரி இந்தா கொஞ்சம் நீ வாயில் வச்சு ஃபர்ஸ்ட் நீங்கள் டேஸ்ட் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கா? சூப்பராக இருக்கு. இந்த இரு, இங்கேயே ஆனியனோட ஆசம். நீ திருப்பி கேமரா திருப்பி சொல்லி ஆசம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நான் ஆனியன் ரோஸ்ட் ட்ரை பண்ணேன். செமையாக இருந்துச்சு. தக்காளி சட்னியோட டேஸ்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்து மசால் ரோஸ்ட் ட்ரை பண்ணலாம். இந்த இன்னொரு வாய். மசால் ரோஸ்ட் வந்து வேறு லெவல். எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. உப்பு காரம் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. போ. ஸோ இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இனி ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.